இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில கூட பார்க்கும் பொழுது இந்த மாதத்துல பயப்படாதே என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய வசனத்தின்படியா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் கூட நமக்கு எந்த யாரை குறித்து நமக்கு பயப்படக்கூடாது, எந்த பொல்லாப்பும் நமக்கு நேரிடாது. அவர் நம்ம கூட இருக்கிறபடினா நம்ம ஏன் பயந்து போகணும்? ஒருவேளை நம்ம பயந்து கொண்டிருக்கிற காரியம் நமக்கு சம்பவிக்காது. அதனால சோர்ந்து போக தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு கூட நடத்துவார். அப்படி ஏதாவது வசனம் இருக்கான்னு பார்க்கும்பொழுது சங்கீதம் 23 அதிகாரம் 4வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. இது எல்லாருக்குமே பிடிச்ச சின்ன ஒரு வசனமா இருந்தாலும் எல்லாரும் மனப்பாடம் பண்ணக்கூடிய வசனம் தான். அதுல பாருங்க சொல்றேன், நான் ஏன் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க. எத்தனையோ பொல்லாப்பு நம்மளை நேரிட்டு வரலாம். வெள்ளம் போல சத்துருக்கள் எழும்பலாம். புயல் போல நம்ம பூசல் காற்று எழும்பி கொண்டிருக்கலாம். ஸோ அதனால நம்ம எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. எந்த பொல்லாப்பு வந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். எல்லாம் அறிந்து தெரிந்து கொண்ட கர்த்தர் நம்மளை விட்டு விடுவாரா? விடமாட்டார். அதனால அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் நம்ம எதுக்குமே நம்ம பயப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நடக்கப்படும் பொழுது அது நமக்கு சாதகமாகவே முடியும். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மளை தேற்றுவதற்காக நம்ம கர்த்தரை நம்ம நன்றி சொல்லுவோம். அவருடைய வார்த்தையும் அவருடைய வழியும் நமக்கு இருக்கிறபடினா நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? அதனால எதை குறித்து நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. நீங்க விசுவாசிங்க, விசுவாசிச்சு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னு நான் அறிஞ்சுக்கிட்டேன். அது மாத்திரம் இல்லை, உம்முடைய வழியும் உம்முடைய வசனமும் என்னை தேற்றுவதற்காக நன்றியோடு துதிக்கிற ராஜா. நல்ல ஒரு வழியும் நல்ல ஒரு வார்த்தையும் எங்களுக்கு கொடுத்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க அற்புதங்களை செய்யுங்க. நான் எந்த பொல்லாப்புக்கும் நான் பயப்படாதபடி என்னை நினைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த ஜீசஸ் பிளெஸிங் வேல்டை நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படியே இந்த மாதம் முழுவதும் எதை குறித்தும் பயப்படாதபடி கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கட்டும். ஆமென்.